இதற்கான பதில்களை திரு கல்யாண சுந்தரத்துக்கிட்ட வாங்குவோம். அதற்கு முன்னாடி என்னோட ஒரு கேள்வியும் நீங்க உள்வாங்கிக்கோங்க. இப்போ திமுக கூட்டணியில எந்த ஒரு மாற்றமும் நிகழாத நிலையில திரு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிற அந்த ஆட்சி மாற்றம் எப்படி நடக்கும்? ஆமாங்க, திமுக கூட்டணியில் மாற்றங்கள் நிகழணுமா நிகழ வேண்டாமாங்கிறது பிரச்சனை இல்லை. மாற்றங்கள் நிகழும் இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகிறோம். ஒருவேளை மாற்றமே நிகழவில்லை, இதே கூட்டணியோடு நின்றால் இந்த கூட்டணியை தோற்கடிப்போம். அது ரொம்ப எளிமையாக நடக்க போகுது. ஏன்னால் திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சி வந்து அந்த கூட்டணியே முழுமையாக காலி செய்யும். இதுதான் நடக்க போகுது. அது ஒரு பக்கம் விட்டுருவோம். இன்னொன்று அண்ணன் தனியரசு அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது, இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சொல்லை பயன்படுத்துறதுக்கு பொறுத்துக்கணும். இது ஒரு தடம் போகாத நியாயம். இதை பலகாலமாக பேசிட்டோம். மீண்டும் மீண்டும் பேசி பல முறை நாங்கள் பதில் சொன்ன பிறகு இதை நேர விரயத்துக்காக அண்ணன் இதை பயன்படுத்துகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். எனவே அதை நான் பெருசாக பதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் சொல்லுவதை போல் எதுவும் நடக்கப் போவதில்லை. உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் பொதுக்குழு 15ஆம் தேதி நடக்க இருக்குது. எனவே அது எப்பவும் போல் நடக்கும். அதை விட்டுருவோம். அதில் ஒரு வாதத்தில் அண்ணனோட வாதத்தில் நான் பொறுத்துக்கொண்ட ஒரு சத்தே இல்லை. நான் விட்டுறதையே. அதே மாதிரி திரு பிரசன்னா அவர்களிடம் நான் சில கேள்விகளை எல்லாம் வைத்தேன். அவர் அநேகமாக என் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார். பிறந்த நாள் வந்தால் கொண்டாடத்தான் செய்வாங்கன்னார். மக்களுக்கு அந்த பதிலை நான் மீண்டும் நினைவுபடுத்தி மட்டும் விட்டுறேன். ஏன்னா அந்த மண் சரிவு இன்ஃபர்மேஷன் வந்தது 1ஆம் தேதி இரவு. 2ஆம் தேதி காலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிறந்தநாள் கொண்டாட்டம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். 4 பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் தான் அந்த மண்ணிலே மூழ்கி கிடக்கிறது. அவ்வளவு துயரம் நடக்கிற போது நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடத்தான் செய்வோம். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் செய்வீர்கள் என்று தான் நானும் சொல்கிறேன், செய்ய மாட்டீர்கள் என்று சொல்லவில்லை. எனவே அவரே அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அதை பற்றி பேசுவதிலே பலனில்லை. அதே போல அவர் சில புத்தகங்களை எல்லாம் சொன்னார். இந்த புத்தகத்தை படித்தீர்களா, அந்த புத்தகத்தை படித்தீர்கள். நான் சொல்கிறேன், அன்பு சகோதரர் பிரசன்னா அவர்களே, வனவாசம் என்று ஒரே ஒரு புத்தகம் உங்களுக்கு கொடுக்கிறேன். கருணாநிதி அவர்களினுடைய ஆட்சியோ அவர் புதல்வர்கள் ஆட்சியோ இந்த மண்ணிலே என்றைக்குமே இருந்துவிடக் கூடாது என்பதற்கான சாட்சி அந்த புத்தகத்திலே இருக்கிறது. ஏன் என்பதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மெத்த படித்தவர், எனவே நிறைய தடவை படித்திருப்பீர்கள். படித்தும் இப்படி இருக்கிறீர்களே என்கிற வருத்தம் தான் எனக்கு. அடுத்து அதே மாதிரி சில செய்திகளை அவர் குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டே வந்தார். அதாவது என்ன சொன்னார்னா, MSME உங்கள் காலத்திலே என்ன ஆனது என்று கேட்டார். நான் மக்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2006 11 வரைக்கும் கருணாநிதி அவர்களினுடைய ஆட்சி காலத்திலே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் கரண்ட் வரும். எல்லா மக்களுக்கும் இது ஞாபகம் இருக்கு, யாரும் மறந்திருக்க முடியாது. ஆட்காடு வீராசாமி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் அல்ல, மின்வெட்டுத்துறை அமைச்சர். அவர் சொன்னார், எங்கள் ஆட்சி போனால் இதற்காகத்தான் போகும். அந்த காலகட்டத்திலே தான் தமிழ்நாட்டிலே இருந்த MSME சிறு குறு தொழில்கள் முழுமையாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் வந்தது. ஏன்னா மின்சாரமே இல்லை. இதுக்கு ஒன்றும் பெரிய ஆதாரம் தேவையில்லை. கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி, வெளிப்படையா மக்களுக்கு தெரியும். பிறகு அந்த MSME மேம்படுத்தி கொண்டு வந்த ஆட்சி எந்த ஆட்சி என்பது மக்கள் அறிவார்கள். அதே போல இவர் சொன்னார், இந்த பள்ளி கல்வித்துறை பற்றி சொல்லிவிட்டு சொன்னார். பள்ளி கல்வித்துறை வந்து எவ்வளவு, அது கொஞ்சம் பிரசன்னா அவர்கள் கொஞ்சம் லாபகமாக கையாண்டார். உலக நிறுவனங்கள் எல்லாம் சொல்லிவிட்டது என்றார். அது எந்த நிறுவனம் என்று தான் நாங்கள் கேட்டு தொலைக்கிறோம். எந்த நிறுவனம் சொன்னது? தமிழ்நாட்டில் நான் இப்பொழுது சாட்சி காட்டுகிறேன். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பத்திரிகையில, தமிழ்நாட்டு பத்திரிகையில வந்த சாட்சியை 2019 எனக்கு முன்னாடி அவரே குறிப்பிட்டு சொல்லி பேசிட்டார் எங்களுடைய அக்னீஸ்வரன். அதனால் நான் அவருக்கு இப்போ நீங்க விரும்புனீங்கன்னா நான் சாட்சியை கொடுக்குறேன். செங்கோட்டையன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த போதே அரசு பள்ளிக்கூடங்களினுடைய சேர்க்கை விகிதத்தை வரலாறு காணாத வகையிலே உயர்த்தி அது குறித்த செய்திகளை பத்திரிகைகள் வெளியிட்டு இருக்கிறது நான் காட்ட தயாராக இருக்கிறேன், நீங்கள் விரும்பினால். ஆனால் பிரசன்னா அவர்கள் பேசுகிற போது எல்லாவற்றையும் பேசுகிறாரே ஒழிய எதற்கும் சாட்சி இல்லை. ஆனால் அவர் வார்த்தையிலே ஒன்று இருக்கிறது, சாட்சி இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே அது ஒரு பக்கம். அடுத்து இன்னொன்று சொன்னார், தூத்துக்குடியிலே 13 பேரை சுட்டுக் கொன்றார்கள் என்று. நான் அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், சுட்டுக் கொன்றவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கிற கவர்மெண்ட் இவங்க கவர்மெண்ட். அந்த சுட்டுக் கொன்றவர்கள் அந்த சுடுகிற ஆணையை யாரிடம் பெற்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆணையம் அமைத்தவர் அன்றைய முதலமைச்சர், எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அந்த ஆணையம் நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையம் யார் குற்றவாளி என்று, யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை கொடுத்ததோ அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கிற அரசாங்கம். சொல்லிடுங்க. இப்போ முதல் சுற்றுல அவர் சொன்ன விஷயங்களுக்கான பதில்களை நீங்க இவ்வளவு நேரம் பேசல. நிறைய இருக்கு. சுற்றுல நான் கூட்டணி சார்ந்த சில கேள்விகளை முன்வைத்தேன். நீங்க அது பக்கம் அது ஒரே வரியில் சொல்லிறேன். இல்ல என்னோட ஒண்ணு நீங்க வந்து அவர் சொல்லும்போது மறுக்கணும், இல்ல என்னையாவது மறுக்கணும். இல்ல நீங்க முடிச்சிருங்க. இல்ல நான் ஒரே நிமிஷம் முடிச்சறேன், ரொம்ப நேரத்தை எடுக்கல. ஒரே நிமிஷம் முடிச்சறேன். நான் கேட்ட கேள்விக்கு அவர் எதுக்குமே பதில் சொல்லல. அதே மாதிரி இந்த தூத்துக்குடி சம்பவம் ப்ரமோஷன் கொடுத்தவங்க, பொள்ளாச்சி சம்பவம் குறிப்பிட்டு சொன்னார். பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை விசாரிப்பதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட அரசு எங்கள் அரசு தான். நாங்கள் விசாரித்து நாங்களே தீர்ப்பு கொடுத்தால் கூட இந்த அரசாங்கம் எங்கேயோ வந்து வேண்டும் என்று பண்ணிவிட்டது சொல்லுவாங்க சொல்லி தான் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தோம். அது சிபிஐ விசாரணைக்கு போய்விட்டது. சாத்தான்குள வழக்கு, சாத்தான்குள அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரும் இன்றைக்கு வரைக்கும் சிறையில் இருக்கிறான். சிறைப்படுத்தியவர் எடப்பாடியார். இதுல எந்த இடத்துல இவர் குறை சொல்ல விரும்புகிறார், எதை வச்சு சொல்றார்? அதே மாதிரி தொழில் துறையிலே முன்னேற்றம். நான் இப்பொழுது சாட்சி காட்டுகிறேன். 2018 2021 வரை
பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் அப்படின்னு வருகிற போது தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்ததற்கான சாட்சியை நான் இப்ப காட்டுறேன். பிரசன்னா காட்டுவாரா? நான் இன்னொன்னு சொல்றேன். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்கிற சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது அதிமுகவின் ஆட்சியில தொழில் தொடங்குவதற்கு. அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தினுடைய தலைவர் முதலமைச்சர். ஏன் முதலமைச்சர் தெரியுமா? ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் பல்வேறு பிரச்சனைகள் வரும். அந்த பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்த்து உடனடியாக தொழிலுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்றால் எல்லா துறையையும் கையிலே வைத்திருக்கிறவர் கையில் அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தினுடைய தலைவராக அவர் இருக்க வேண்டும். எனவே எங்கள் முதலமைச்சர் இருந்தார். ஆனால் முதலமைச்சரான உடனேயே அந்த பொறுப்பில் இருந்து விலகிக் கொண்டவர் ஸ்டாலின். இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தொழிலை வளர்த்து விட்டோம் என்று. எனவே இது அத்தனையும் பொய், பேசியது அத்தனையும் பொய். நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். என்ன கூட்டணி கட்சிகள் சிதறிச்சின? கூட்டணி கட்சிகள் கட்டாயம் சிதறுவார். நான் உங்களை கேட்கிறேன், கூட்டணி கட்சி ஒண்ணுமே ஆகலின்னு சொல்றீங்களே, திரு வேல்முருகன் அவர்கள் இன்னும் கூட்டணி கட்சிக்குள்ள தான் இருக்கிறாரா? கூட்டணியில இருந்து கொண்டுதான் அவர் இவ்வளவு கூர்மையான விமர்சனங்களை வைக்கிறாரா? உங்களுடைய அரசு முழுமையாக தோற்று போய்விட்டது என்று நான் சொல்லவில்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் சொல்லுகிறார். அவர் கூட்டணியில இருக்கிறார் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே கேள்வி நாளைக்கு அவருக்கு வராதா? அதிமுகவுடன் இருக்காரா? அதிமுகவோட எதுக்கு வரணும்? நான் கூட்டமா இல்ல கேக்குறேன். அது வருவார், வராம போவார், அது எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க கேட்டது என்ன? திமுகவின் கூட்டணி அப்படியே இருக்கிறது. கூட்டணி அப்படி இல்லை. அந்த கூட்டணியிலே இருக்கிற கட்சிகளினுடைய வாக்குகளை திமுகவினுடைய மோசமான அரசாங்கம் சிதறடிக்க செய்திருக்கிறது. அந்த இப்ப இவங்களுடைய ஆட்சி முறையில ஒவ்வொரு கட்சியும், இவங்க கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய பலத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி எல்லாம் ரொம்ப பழுதான நிலையில பாவமா இருக்குது. அவங்க கட்சியினுடைய தலைவராக இருந்த தமிழ்மணியினுடைய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து கூட இவர்கள் அவதூறு பேசுகிறார்கள். அந்த கட்சி தலைவர்களுக்கு அது தெரியல, திரு கல்யாண சுந்தரத்துக்கு அது தெரிஞ்சிருக்கா? இல்ல நான் சொல்றது இல்லைன்னா நீங்க மறுங்க, எனக்கு தெரியல நீங்க மறுங்க. நான் எவிடன்ஸ் சொல்றேன். காங்கிரஸ் கட்சி அறிக்கை விட்டுச்சா இல்லையா? காமராஜரை பற்றி இவர்கள் கட்சியினர் அவதூறு பேசுகிறார்கள் என்று அறிக்கை விட்டுச்சா இல்லையா? காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இந்த நிலை தொடரும் என்று சொன்னால் திமுகவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் என்று சொன்னாரா இல்லையா? நாங்களா சொன்னோம்? கூட்டணி கட்சி தான் சொல்லுகிறது. அப்புறம் நீங்கள் கேட்கிறீர்கள் கூட்டணிக்குள்ளே ரொம்ப. நான் கேட்கிறேன், திரு ஆதவர்ஜுன் அவர்கள் இவர்கள் கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டுதான் அவர் கூட்டணி ஆட்சி குறித்து கேட்டார் இல்லைங்களா? அதுக்கு நீங்க அவருக்கு உங்க அமைச்சரை வச்சே பதில் கொடுத்தீங்க. முன்னாள் அமைச்சர் ஒருவரை வச்சு, உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சு பதில் கொடுத்தீங்க. இப்ப அந்த பிரச்சனைகள் முடிந்து விட்டதா? சரி, இப்போ அந்த முரண்கள்லாம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு பக்கம், இது நீங்க கேட்ட கேள்வி. அதனால திமுக கூட்டணி உடைகிறது, உடையவில்லை. வந்துச்சுன்னா அதுக்கான பதில் திரு பிரசன்னா கிட்ட எப்படி இருந்தாலும் நாங்கள் அதை வீழ்த்துவோம். திமுகவின் கூட்டணி இந்த தேர்தலில் வீழ்த்த முடியும், கட்டாயம் வீழ்த்துவோம்.